NGA Partners, welcome to my channel. நான் உங்கள் ஆதி. என்ன ஒரு கம்பீரமான வாக்கிங்கில் இப்போ முன்னாடி வீடியோ பார்த்தீங்களா, அவர் யார்? நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த். திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லணும்னா கலியுக கர்ணன் அப்படின்னு சொல்லலாம். 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கிட்டத்தட்ட 80s பிறந்த கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபைட்டு, ஒரு பஞ்சுக்கு போகிறேன்னு அர்த்தம். இந்த துண்டை தோல்ல போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். ஒரு சுறுசுறுப்பு அப்படின்னா நம்மளுடைய இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா பாட்டே கலப்ப போறேன்னு அர்த்தம். கேப்டன் சாரை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரொம்ப அது விறுவிறுப்பாக போகக்கூடிய படங்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி இன்றைக்கி நியூஸில் அவருடைய உடல் ரொம்ப தளர்ந்து போய் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையிலே சொல்லணுன்னாங்க, அதாவது அன்னதான பிரபு அப்படிங்கிற ஒரு பேருக்கு கேப்டன் சாரை சொல்லலாம். இன்றைக்கி சினி ஃபீல்டில் பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய பல நபர்கள் வாய்ப்புகள் தேடி அலையும் போது நம்மளுடைய கேப்டனோட வீட்டில் தான் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அது நிதர்சனமான உண்மைங்க. கேப்டனை பற்றி எல்லாருமே நிறைய பேர் வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தாட்டி அவருடைய மூவி ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு நிறைய பேர் சாப்பிடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு உடனே ட்ரெயின் போயிட்டு இருந்த ட்ரெயினை நிப்பாட்டி தேவையான அமௌண்ட்டை கொடுத்து அந்த இடத்துலையே ஒரு பஃபே சிஸ்டத்தை உருவாக்கி அத்தனை பேர்த்துக்கும் சாப்பாடு போட்டு பசியாத்தின ஒரு மனிதன். அந்த மனிதர் இன்றைக்கி ஆக்டிவாக இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு சிறந்த தலைவரை நம்ம தமிழ்நாடு எடுத்துருக்குங்க. அப்பேற்பட்ட ஒரு கர்ணன் மாதிரி மனசு கொண்ட நபருங்க நம்ம கேப்டன் சார். கேப்டன் சாரை பற்றி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னா, என்னுடைய உயிர் நண்பன் சொல்லக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கேப்டன் சாரோட வீட்டுக்கு கார்டாக, அதாவது அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான், கார்டாக ஒர்க் பண்ணான். அப்போ நான் சென்னையில் இருந்த காலத்தில் அடிக்கடி என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போவேன். அப்போ மீட் பண்ண போகும்போது அவரோட வீட்டில் இன்றைக்கி யூடியூபர் ஆகட்டும், இல்லை சமீபத்தில் பெரிய ஆட்கள் ஆகட்டும், அவங்க காட்டுற கெத்து, அவங்க காட்டுற என்னது சீன் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய மனிதரோட மகன் 2 பேர்த்தையும் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி, அதாவது 5 அடி டிஸ்டன்ஸில் நான் பார்த்தேங்க. கேப்டன் சாரோட பசங்க அவ்வளோ ஒரு தன்மையாக இருக்காங்க. அதாவது ஒரு சீனே போடல, ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்ஸு, சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஷர்ட்டை போட்டு அவங்கள பார்த்து நான் சிரித்தோனோ அவங்களும் தன்மையாக சிரிச்சுட்டு, அந்த ஒரு சீன்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்த ஒரு நபராக நான் கேப்டன் சாரோட மகன்களை பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதமான ப்ரீட்ஸான நாய்கள்லாம் கேப்டன் சாரோட மூத்த மகன் வளர்த்துட்டு இருந்தார். அதை கண்ணால் பார்த்தேன். அடுத்து என்னுடைய நண்பனுக்கு அவன் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, டெய்லி அவங்க வீட்டுக்கு காவலாக இருந்தாங்கள்ல, அப்போ சார் ஒரு இடத்துல ஜெயிச்சு அரசியலில் ஒரு இடத்துல இருந்தார்ல கேப்டன் சார். அப்போ அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூம் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பாத்ரூம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. கேப்டன் சாரை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர். அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் ஒரு கரடு முரடாக பேசுவாரே தவிர பார்த்தாருன்னா அப்படி கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் பேசக்கூடிய ஒரு எளிமையான மனிதர். தான் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன், தமிழ்நாட்டில் பெரிய ஆள் அப்படிங்கிற எந்த ஒரு சீனுமே கேப்டன் சார்கிட்ட பார்க்க முடியாது. ரொம்ப அற்புதமான மனிதருங்க. அவருடைய உடல்நிலை இப்படி தளர்ந்து இருக்கும்போது இறைவன்கிட்ட ஒன்று தான் கேட்கணும். இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. தன்னுடைய உழைப்போட காசை வாரி வாரி வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்த ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா கேப்டன் சார் தான். கேப்டன் சாரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் அவருடைய உடல்நிலை இப்படி இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் நல்லபடியாக கடவுளோட ஆசீர்வாதத்தில் மறுபடியும் திரும்பி வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். NGA பார்ட்னர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி.